அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் குட்டிக்கதை நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். ஒரு ஊரில் ஒரு குளத்துல நிறைய வாத்துங்க இருந்துச்சாம். அந்த பெண் வாத்து வந்து முட்டையிட்டு நிறைய குஞ்சுங்கள்லாம் பொரிச்சிச்சாம். அந்த குஞ்சுங்கள்லாம் வளர ஆரம்பிச்சுதான். அழகழகாக இருந்துச்சாம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் அப்படியே சின்னதாக கருப்பாக சேராமல் இருந்துதான். அதனால் வாத்துங்களுடைய அந்த சகோதர வாத்துங்களை அதை பிடிக்கவே இல்லையா. இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு. அம்மா வாத்துமே அதை ஒதுக்க ஆரம்பிச்சிருச்சான். அது நல்ல ஒரு மாதிரி சாம்பல் நிறத்துலேயும் கொண்டையில் வந்து 2 3 நீட்டாக கொம்பு மாதிரிலாம் இருந்துச்சான். இது என்ன இது இப்படி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிடிக்கவே இல்லையாம். அதனால் அதுக்கிட்ட வந்தால் கூட சேர்த்துக்கலையாம் அந்த அம்மா வாத்து. இப்படி இருக்கும் பொழுது கொஞ்ச நாள் ஆக ஆக எல்லாம் வளரவும் ஆரம்பித்தாங்களாம். இது மட்டும் தனிமையில் இருக்குமா, அப்படியே மிஞ்சி போய் சகோதரர்கிட்ட போனாலும் சகோதரர்கிட்ட போனாலும் எல்லாம் வந்து அப்படியே கொத்தி கொத்தி அனுப்புமா. இதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குமா. திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு அந்த மேலே இருந்த முடியெல்லாம் அப்படியே அந்த இறக்கைகள்லாம் கீழே கொட்டிருச்சா, அந்த குச்சி குச்சியாக அந்த இதெல்லாம் அழகாக விரிஞ்சிச்சா. திடீர்னு பார்த்தாக்கா ஒரு மாதிரி வெள்ளை நிறத்தில் அப்படியே ஒரு சந்தன கலர் தங்க நிறத்தில் மேலே அந்த கொம்பெல்லாம் அழகாக சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வந்து ரொம்ப அழகாக ஆகிடுச்சான். அப்படி மற்ற வாத்துங்களுக்கெல்லாம் அதை பார்த்து பொறாமையாகவும் இருந்ததுதான். அம்மா வாத்துக்கு ஆச்சரியமாக இருந்ததா, இது என்ன இப்படி இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. என்னன்னா, ஒரு அன்னப்பறவை தெரியாமல் வாத்து முட்டையில் அதில் முட்டை இட்டுட்டு போயிடுச்சு. இந்த வாத்து தன்னுடைய முட்டை தான் நினச்சி அதை பொரிச்சிருச்சு. அதில் வாத்து கூட்டத்தில் ஒரு அழகான அன்னப்பறவை இருந்ததான். அப்புறம் ரெக்கை வச்சு அது பறக்க ஆரம்பிச்சிருச்சான். அப்போ தான் மற்ற வாத்துங்களுக்கு புரிஞ்சிச்சா, நம்ம எவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. அதாவது இது என்ன கருத்து அப்படின்னாக்கா, யாரையுமே அவங்க நிறத்தை வச்சோ அவங்க உடலை வச்சோ பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு அழகு, ஒரு திறமை இறைவன் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. அதனால் மக்களே, யாரையுமே ஒருத்தங்க எனக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்கல, அவங்க என்ன இப்படி கருப்பாக இருக்கிறாங்க, இப்படி என்ன குண்டாக இருக்காங்க, பல் என்ன இப்படி நீட்டாக இருக்குன்னு, அவங்கக்கிட்ட சமையல் கலை இருக்கலாம், பேச்சு திறமை இருக்கலாம், கோலம் நல்லா போடலாம், ட்ராயிங் நல்லா பண்ணலாம், தையல் நல்லா பண்ணலாம், நல்ல பேச்சு திறமையோட வியாபாரம் நல்லா பண்ணலாம், அறிவார்ந்த சம்மந்தப்பட்ட நிறைய விஷயத்தில் அவங்க ஜெயிக்கலாம், பாட்டு திறமை இருக்கலாம். அதனால் யாரையுமே அவங்க உடலை பார்த்தோ அவங்கள பார்த்து அவங்கள பற்றி புரியாமல் பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.